ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போனா எம்ஆல்டிடி எபிசோட் நம்பர் 61 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசா எல்லாம் வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ பயங்கரமான காயங்களோட அப்படியே கீழே விழுந்து கிடக்குறான். அப்ப நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்கும்போது அப்ப நம்ம ஹீரோ என்ன பார்க்கறான்னா, ஹீரோயின் அப்படியே வந்து ஸ்வாட் டீமோட கொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே நம்ம ஹீரோ கொல்றதுக்காக ஆயுதத்தை அனுப்புறா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு இருக்கா. மலைகள்ல தாவி தப்பிச்சிட்டு இருக்க. இருந்தாலுமே ஆயுதங்கள் தான் கண்டினியூ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு ஓடிட்டே இருக்கா. பின்னாடியே அந்த ஆயுதங்களும் வந்துகிட்டே இருக்கு. அப்ப நம்ம டிராகன் என்ன பண்றானா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்னோட பவரை கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பவர் டிரான்சாக்ஷன் பண்றான். அப்ப நம்ம ஹீரோட கண்ணிலாம் க்ளோ ஆயிட்டு அந்த இடத்துக்கு ஆயுதத்துக்கு நேரம் நின்றுட்டு அவன் வாயிலேருந்து ஒரு ஃபயர் அட்டாக் பண்றான். அந்த ஆயுதம் அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் இது ஒரு மேஜிக்கல் பவர் தானே, இது ரிலேம் ஆஃப் காட் அண்ட் சீக்ரெட்ஸோட டெக்னிக் மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவோ அந்த ஆயுதத்தை அப்படியே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக அவன் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல அந்த சின்ன பையனை அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணி அந்த சீல் உடைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த சீல் ப்ரொடெக்ஷன் பண்ணனால இவங்க எல்லாமே தள்ளி போய் விழுவுறாங்க. அப்ப பயங்கரமான இடத்துல க்ளோ ஒரு ஆப்போசிட்லங்கிற சொல்லிட்டு எல்லாருமே அங்க பாத்துட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையன் என்னப்பா என்ன கத்துக்காம எங்கேயோ பாத்துட்டு இருக்காங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு இருக்க மாஸ்டர்ல சீக்கிரமா அங்க போலங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சின்ன பையனும் எங்க என்ன விட்டு தனியா போறீங்க, அக்லி மாஸ்டர்ஸ் என்ன மறந்துட்டீங்களா, என்ன அப்பா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், உங்க எல்லாரையும் சம்பவம் பண்ண போறாரு, பார்த்து இருந்துக்கோங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற மாஸ்டருக்குள்ள கடுப்பாயிட்டு எல்லாமே அந்த சீல உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உடைக்க முடியல. அந்த சின்ன பையன் எங்க அப்பா வந்துட்டாரு, இனிமே எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லைங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. அந்த பவரோட ரெஃப்ளெக்ஷன் வந்து நம்ம ஹீரோ வருது. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றா மாட்டா, அந்த சோடை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோ கட்டுப்படுத்த முடியாம கஷ்டப்பட்டு இருக்கா. அப்ப சடனா அந்த சோடை நம்ம ஹீரோ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு அவன் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வாயில ரத்தம் வந்துட்டு இருக்கு. எவ்வளவு தைரியம் இருக்குங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா அந்த இடத்துல. ஏன்னா இவ்வளவு கலெக்ஷன் இடத்துல பிரேக் ஆயிடுச்சு அந்த சோடுக்கான கலெக்ஷன். இப்போ ஒரு சின்ன கேப் கிடைச்சோட அந்த ஸ்வாட் பப்பன் கன்னிவா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்க ட்ரை பண்ணா எதுவுமே பண்ண முடியல. அது மல்டிபிள் சோடை வச்சு கன்னிவாவே அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு அதுல ஜம்ப் பண்ணிலாம் தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த ஸ்வாட் பப்பன் சும்மா இல்ல, சாதாரணமா இவ்வளவு அப்படியே புத்திசாலித்தனமா அந்த இடத்துல சோடை வச்சு சுட்டு போட்டுடுறா. அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் மேல கரெக்டான டைமிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஸ்வாட் பப்பட்டு கன்னிவா சோடை வச்சு ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா. அப்ப சடனா ஒரு பவர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் பப்பட் எல்லாமே தள்ளி போயிடுறாங்க. ஹீரோட கையை நடுங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவன் ஹீரோ என்ன பண்றா, மேலே ஜம்ப் பண்ணி அந்த ஸ்வாட் பப்பட் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த சண்டை பயங்கரமா இருக்கு. கரெக்டா நம்ம ஹீரோ என்ன பண்றா, அந்த ஸ்வாட் பப்பட் கையை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுறா. அப்ப நம்ம ஹீரோ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கா. ஒவ்வொரு அட்டாக்ல இருந்து இப்ப ஈஸியாவே ஹீரோயின் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணப்பெல்லாம் நம்ம ஹீரோயினா அடிச்சு இவ தள்ளி விட்டுறா. அப்ப நம்ம ஸ்வாட் பப்பட் என்ன பண்றேன்னா சோடை அனுப்பி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா ஹீரோயினா அந்த ஸ்வாட் பப்பட்ல ஈஸியாவே தள்ளி விட்டு தப்பிச்சிடா. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றத கீழே இருக்கும் போது சுத்தி பார்த்தா சில மாஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண வருது. அப்ப ஸ்வாட் பப்பட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கீழே கடந்த அந்த சோடை வச்சு அந்த மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சு விட்டுறான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல நிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஸ்வாட் பப்பட்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து வேகமா நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணதுக்காக பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சோடை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணா நம்ம ஹீரோ அல்லது ஈஸியாவே தப்பிச்சிடா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றானா அவளை ஒரு உதவ வச்சு அப்படியே தள்ளி விடுறா. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் முறைச்சிட்டு இருக்கும் போது அந்த ஸ்வாட் பப்பட் வந்து கண்டிப்பா சோடை வச்சு அட்டாக் பண்ண பாக்குது. நம்ம ஹீரோயினும் அவ்வளவு பவரை வச்சு அதை தடுத்துட்டு இருக்கா. அந்த ஸ்வாட் பப்பட் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லாம அது கண்டிப்பாவே அந்த சோடை வச்சு அட்டாக் பண்றேன். இவ்வளவு பவர் யூஸ் பண்ணி அதை தடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சின்ன பையன் கூட ரெண்டு மாஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க அப்படியே வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்துக்கா போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்து சின்ன பையன் அவ்வளவு ஈஸியா என்கிட்ட ஓடி போக முடியும் நீங்க நினைக்கிறீங்களாங்கிற மாதிரி அவன் ஃபீல்டு அவன் ரிமூவ் பண்ணிட்டு அதை பேஸ் கட்டா மாட்டான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, அவங்க இல்லை நான் முடிக்க போறேங்கிற மாதிரி அந்த மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண அந்த பேஸ் கட் அனுப்புறான். அதை சுத்தமா எதிர்பார்க்கிற மாஸ்டர் திருப்பி பார்க்கறதுக்குள்ளே இருக்கிற ரெண்டு மாஸ்டரும் மறந்துறான். அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அதை சோட எடுத்துட்டு ரெடியா இருக்கான். அப்ப நம்ம வேகன் என்ன சொன்னா அதுல பெட்லைன் ஜாயின் பண்ண, அப்பதான் இது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அவன் பெட்லைன் ஜாயின் பண்ணி அந்த சோடை வச்சு நம்ம ஹீரோயின் ஒரு அட்டாக் பண்ண ட்ரை பண்ண. அந்த இடத்துல சீல்டு பிரேக் ஆகி ஹீரோயின் தூரமா தள்ளி விழுறா. பின்னாடி பார்த்தா அந்த ஸ்வாட் மாஸ்டர் வந்து நிக்குது. அதாவது அந்த பப்பட்டு முன்னாடி பார்த்தா நம்ம ஹீரோ கத்தி நின்றுட்டு கழுத்துக்கு நேரம் வச்சு நிக்கிறான். அப்ப இது என்ன பண்றதுன்னு புரியாம இருக்கவோ நம்ம ஹீரோவும் பொறுமையா பார்த்துட்டு இருக்கா. அவளை இந்த இடத்துல இந்த பொண்ணு வசமாவே சிக்கிட்டான்னு சொல்லுவான். இந்த பக்கம் போனாலும் அப்ப அந்த பக்கம் போனாலும் அப்ப எதுவுமே பண்ண முடியாது. நம்ம ஹீரோவோ அந்த சோடை வச்சுட்டு அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ அந்த இடத்துல. அப்ப நம்ம டிராகன் என்ன சொல்றான், அவளை கொண்டுடாங்கிற மாதிரி சொல்றான். ஏங்கிற மாதிரி கேட்கும் போது நம்ம ஹீரோ கிட்ட டிராகன் என்ன சொல்றான்னா, இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கா, அதுவும் இல்லாம நமக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு பெரிய ஹெல்ப் பண்ண போறாங்கிற மாதிரி சொல்றா. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த சோடை கீழே இறக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றானா
அந்த ஹீரோயின் இருக்கால அவளை அப்படியே வந்து டிராகன் பிக்சருக்குள்ள அப்படியே அனுப்பி விட்டுறான். அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் சரி ஓகே ஒரு வழியா இது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் அவர் அதுல எனக்கு போறதுக்கான பவர் எனக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இடத்துல நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல உயிரோடு வந்துட்டேன். இந்த ஸ்வாட் கூட ஹெல்ப் பண்ணிச்சு நல்லங்கிறமே அந்த சாடி மறைய வச்சுடா, அந்த ஸ்வாட் பப்படி மறைய வச்சுடா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த குட்டி பையன் இருக்கால அந்த இடத்துல இருந்து அப்படியே பாறைய தாவி கொஞ்சமா கஷ்டப்பட்டு ஏறி மேல வந்து நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா அந்த சின்ன பையன் கிட்ட அந்த ஆம்புலெட் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. அதை இவன் எப்படி மெயின்டைன் பண்ணானே எனக்கும் புரியல. இன்னைக்கு நான் போட்ட சந்தையில ஏன் எனர்ஜி பயங்கரமா ட்ரெயின் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஸ்பில்ஸ் எடுத்து நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல அந்த சின்ன பையன்கிற வந்துடுறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த சின்ன பையன் எங்கன்னு பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி பண்ண அந்த சின்ன பையன் இருக்கான். ஏய் எம்மியா இருக்கு ஏன்னா ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்க போல இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பக்கத்துல வரா. அப்ப நம்ம ஹீரோவும் இவனை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னோட பேர் என்னங்கிற மாதிரி அந்த சின்ன பையன்கிட்ட கேட்கறான். அப்ப இவனும் என்ன சொல்றான்னா என்னோட பேர் நானோ பேபிங்கிற மாதிரி சொல்றான். அப்ப அந்த இடத்துல டிராகனும் வந்தது ஆனா யாரும் கணக்கு தெரியல. அப்ப நம்ம ஹீரோ நானோ பேபி இந்த உனக்காக ஒரு ஸ்பிரிட் தர அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த சின்ன பையனும் வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான். எம்மியா இருக்குங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவன் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு வாட்டு வர மாதிரி இருக்கு. இதுமாதிரி ஸ்பில்ஸ் எடுக்கும் போது இப்போ பவர்லாம் என்னமோ மாறும் போல இருக்கு. அந்த இடத்துல அவன் சுத்திக்கிட்டே இருக்கான். அதாவது நிதான நிலைமையிலே இல்லை. இது எம்மியா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே படுத்துடுறான் அவன். அப்ப நான் சின்ன பையன் என்ன சொல்றேன்னா இதே மாதிரி ஒண்ணு நானும் வச்சிருக்கேன். அது எங்க அம்மாவுக்கு போட்டு தெரிஞ்சுன்னா என்ன கொண்டுடுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த சின்ன பையன் என்ன பண்றா பேக்ல இருந்து இன்னொன்னு எடுக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஏன்னா அது க்ளோ ஆயிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஜாலிபம் மாதிரி எடுத்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம இரும்பு டிராகனை பார்த்து ஷாக்ல இருக்கும்போது நம்ம டிராகன் என்ன சொல்றா நீ வச்சிருக்க எதோட இது பவர்ஃபுல்லா இருக்கு, இது அதோட பெட்டரான ஒரு விஷயமா இருக்கு, இதை ஒரு ஸ்நாக்ஸா சாப்பிட்டுட்டு இருக்கா இந்த சின்ன பையங்கிற மாதிரி நம்ம டிராகன் ஷாக்ல இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் இவன் யாரும் தெரிஞ்சுக்கிட்டே அவனுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஏய் நானும் என் பக்கத்துல வா உனக்கு எதில் வச்சிருக்க அது வேணுமாங்கிற மாதிரி கேட்கறான். அதை கேட்டுக்க சின்ன பையன் என்ன அது எனக்கு தரப்போறியா என்ன பண்ணுங்கிற மாதிரி கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றானா அதுக்கு நீ உன்னை பத்தி எல்லாத்தையுமே சொல்லுவோம் அப்பா அம்மா யாரு. அதுக்கு இந்த பையன் என்ன சொல்றானா என் அப்பா உன்னை சென்ட் பண்ணவே இல்லையே எனக்கு காப்பாத்துக்கா நீ ஜென்ரல் கிடையாதாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம என்ன கேட்கறாங்க உங்க அப்பாவோட பேர் என்ன. அதுக்கு இந்த சின்ன பையன் என்ன சொல்றானா எங்க அப்பாவோட பேர் எனக்கு சரியா தெரியல. ஏன்னா எங்க அப்பா உடனே நல்லா கல்டிவேஷன் பண்ணுவாரு, என் கூட விளையாடவே மாட்டாரு, அது மட்டும் நான் சொல்ல முடியும். எங்க அப்பா இப்ப நான் வீட்டுல இருந்து சர்ப்ரைஸ் ஆயிடுவாரு. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஸ்கிரீன்ல எடுத்து அந்த சின்ன பையன் காட்டினா அதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சின்ன பையனா அதை வாங்கி பேக்ல போட்டுக்கிறான். இது அப்புறமா சாப்பிடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு பேக்ல வச்சிருக்கான். அப்ப நம்ம டிராகன் யோசிக்கிறானா இப்ப நீலு பேபி நல்லா சொன்னான். எனக்கு தெரிஞ்சு இப்ப நீலு பேபின்னு சொல்லியிருக்கானா அவங்க அப்பா நீலு வர இருப்பாரு. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆம்லெட்டை கிரியேட் பண்ணியிருக்காருன்னா அவர் சாதாரணமாக இருக்க முடியாது, அவர் எமௌண்ட்டை செட்டாக தான் இருக்கணும். அதை கேட்டு நம்ம ஹீரோவும் சில விஷயங்களை யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு இந்த டிராகன் பிக்சரை கொடுத்தாருல அந்த பாய் அவரோட நினைவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு எரர் மாதிரி எடுத்து நம்ம ஹீரோ உடம்புல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பயங்கரமான பவர்ஃபுல்லாக மாறி இருப்பான். அப்போ அந்த பாய் மாஸ்டர் என்ன சொல்லியிருப்பானா என்னோட மாஸ்டர் இதை கேட்டாரு ஆனா இது உனக்கு கிடைக்கிறங்கிற விதி இருக்குங்கிற சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்து இந்த சின்ன பையனை நீலு பேபி இங்க பக்கத்துல வரிங்கிற மாதிரி கூப்பிடுறான். அதை கேட்டதுக்கு அப்புறம் சின்ன பையனை என்னங்கிற மாதிரி கேட்கும் போது உன்னோட கல்ச்சுல போட்டிருக்கல அந்த பேசட் நல்லா இருக்கு எனக்காக காட்ட முடியுமாங்கிற மாதிரி கேட்கறான். அதை கேட்டதுக்கு அப்புறம் சின்ன பையன் யோசிக்காமலே எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டான். அப்ப நம்ம ஹீரோ நீ இன்னும் கவலை இல்லாம என்கிட்ட கொடுத்துட்டா நான் திருத்திட்டு போயிட்டு என்ன பண்ணுவேன். அதை கேட்டு சின்ன பையன் எனக்கு உன் மேல நம்பிக்கை நீ அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். அதை கேட்டு நம்ம ஹீரோவும் அந்த பேஸ் செட்டை பார்த்துட்டு இருக்கான், அதோட சக்திகள்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்ப டிராகன் சொன்னா இது ரொம்ப ட்ரெஷர் வேல்யூபிள் ட்ரெஷர், ஆனா இதை உங்ககிட்ட இவ்வளவு தைரியமா கொடுக்குறாங்கன்னா இவன் குழந்தை பையனுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போறான். இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா என்னோட டெக்னிக்கல் கல்டிவேஷனுக்கு உன்னோட பேஸ் செட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்காக அதை கொடுப்பியா. அதை கேட்டதுக்கு அப்புறம் சின்ன பையன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனா என்கிட்ட கொடுக்காம மட்டும் போயிடாதீங்க, எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா நான் அடிச்சிருவோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணா அந்த பிளேசெட் இந்த சின்ன பையன் கொடுத்துட்டு என்ன கல்டிவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போயிடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் சின்ன பையன் அதெல்லாம் போரிங், எங்க அப்பாவுக்கு மட்டும் நான் பெரிய ஃபேவர் பண்ண ஆசைப்பட்டு தான் இந்த இடத்துக்குள்ள வந்தேன், ஆனா இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். நான் இனிமே சின்ன பையன் மட்டும் இல்ல யூஸ்லெஸ்ஸான பையன் கிடையாது, நான் ஒரு புத்திசாலி அல்ல. இந்த பேர் என்னங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு ஃபாங்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த சின்ன பையன் ஃபாங் ஆன் ஓகே 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 நீ நான் வந்து ஒரு பிரதரா ட்ரீட் பண்ற ஓகே, அதனால உங்ககிட்ட ஒரு சீக்கிரம் சொல்றேன், என் கூட வாங்குற மாதிரி இந்த சின்ன பையன் ஒரு இடத்துக்கு இவனை கூப்பிடுறான் நம்ம ஹீரோவை. அதை நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கையை பிடிச்சி இழுத்து முன்னாடி வாங்குற மாதிரி இந்த சின்ன பையன் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போக ஆரம்பிக்கிறான். அது ஒரு பெரிய பாலம் மாதிரி அந்த இடத்துல இருக்கு, அங்க நம்ம சின்ன பையன் கூப்பிட்டு போறான். இது எல்லாத்தையுமே அதை சின்னவனும் பெரியவனும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்ப பெரியவன் என்ன சொல்றான்னா இவ்வளவு ஈஸியா அந்த டீமன்ஸை டிஃபீட் பண்ண பாத்தியா, நான் இவன் என்ன அவ்வளவு பவர்ஃபுல்லா. அதுக்கு சின்ன பையன் சொல்றேன் எனக்கு சந்தேகமா இருக்கு, இதுவும் மாயனோட பவர்ஃபுல்லா எனக்கு தோன்றான்.
அப்ப அந்த பெரியவன் என்ன சொல்றான், சின்ன பையனை இதுக்குன்னே நம்ம பார்த்ததே இல்லை, நம்ம ஜியான் மோட்டோல இவனுக்கு என்ன சம்மந்தம், இந்த இடத்துக்கு எதுக்கு வந்துருக்காங்க, யார் இந்த சின்ன பையங்கிற மாதிரி அந்த சின்ன பையனை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பெரியவன் என்ன சொல்றான், சரி இப்ப என்ன பண்ணலாம், இவனை இப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருப்போமா இல்ல இந்த இடத்த விட்டு போலாமா. அதுக்கு சின்னவன் என்ன சொல்றான், ஒழுங்கா அவனை என்ன பண்றாங்க இன்னும் வாட்ச் பண்ணுவோம், இந்த இடத்த ஃபர்ஸ்ட் காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு சின்னவனும் பெரியவனும் அந்த இடத்த விட்டு போறாங்க. அதே சமயத்துல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம டிராகன் பிக்சருக்குள்ள காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம டிராகனை நம்ம ஹீரோனை போட்டு அப்படியே கட்டி போட்டு நிப்பாட்டி வச்சிருக்கான். ஏன்னா அவளை அவுட்டா சம்பவம் பண்ணிடுவோம்ல. அப்ப நம்ம டிராகனை இவளை பார்த்து டிஃப்ரெண்டாவே பார்த்துட்டு இருக்கான். அப்ப சடனா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஒரிஜினல் ஹீரோயின் இருக்கால, அவளோட 6ஆம் இடத்துல மேல பறந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இது என்னன்னு இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சே அவங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த டிராகன் அப்படியே ஒரு டிராகனை சென்ட் பண்ணு. அந்த டிராகனும் அந்த கோல்டன் டிராகனா மாறி அதை பிடிக்க ட்ரை பண்ணா அது பாட்டுக்கு எஸ் ஆகிட்டே இருக்கு. அதை பிடிக்கவே முடியல, அந்த அளவுக்கு அது ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. சடனா என்ன பண்றதுன்னா அந்த ஆரா அப்படியே இந்த ஹீரோயின் இருக்கால, அவ நம்ம இந்த வேரியன்ட் ஹீரோயின் அவளுக்குள்ள அப்படியே ஜாயிண்ட் ஆயிடுது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் டிராகனும் அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அது இவன் உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவன் உடம்புக்குள்ள பயங்கரமான மாற்றங்களை ஏற்படுத்துது. அதனால அவன் என்னன்னே புரியாம சில விஷன்ஸ் எல்லாம் அவன் உடம்புக்குள்ள அது மெமரிஸோட ஜாயிண்ட் ஆயிட்டு இருக்கு. அப்ப சடனமா கண்ண ஓபன் பண்ணி எங்க இருக்கா இது என்ன இடங்கிற மாதிரி சுத்தி முட்டி பார்த்துட்டு இருக்க. அவ கயிறு கட்டி இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்க, எந்த கயிறு இது, யார் என்ன இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி மேல பார்த்தா அங்க ஒரு டிராகன் இருக்கு. அதை பார்த்ததுக்கு இது என்ன இடங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு அவரு என்ன சொல்றா, இது டிராகன் பிக்சரோட ரிவர். அதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அது அழிஞ்சு போய் பல வருஷம் ஆச்சு, நீ என்ன என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க, உண்மையை சொல்லி நீ யாருங்கிற மாதிரி அந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கா. அப்ப டிராகன் என்ன சொல்லுனா, அது அழிஞ்சு போச்சுன்னு உன்னால சொல்ல முடியுமா என்ன, இதுவரை யாரு பாக்கலன்னா அது அழிஞ்சு போச்சுன்னா அடுத்தமே கிடையாது. சரி நீ சொல்லு, உன்னை பத்தி சொல்லு, நீ யாரு, உன் பேர் என்ன. அப்ப ஹீரோயினும் அவளோட பேர் மோங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த இடத்தோட எர்த் டீமனா நான் இருக்கேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கிட்ட நம்ம ஒழுங்கா அவுட் விடுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம டிராகனோட ட்ரூ ஃபார்மேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுதா. நீ டிராகன் கிடையாதா, நீ ஹியூமன் மாதிரி பார்க்கறதுக்கு இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம டிராகன் என்ன சொல்றேன்னா, சரி ஓகே, நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. நீ இப்ப இருக்கிற ஓலி லிவர் இது டிராகன் பிக்சருக்குள்ள இருக்கு, நான் தான் இந்த டிராகன் பிக்சரோட அட்மின்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின், டிராகன் பிக்சரா, இது ரொம்ப ஏசியன் காலத்துல இருந்ததாச்சு, அப்படிலாம் இருக்கட்டும், நீ அப்ப இந்த ரிவர் ரொம்ப பவர்ஃபுல்னா இந்த டீமன் எம்பைரஸும் டீமன் காடுக்கும் சம்மந்தப்பட்டதாச்சு, இதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு, ஒரு வீக்கான ஆளு எப்படி இவ்வளோத்தையும் நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம டிராகன் கீழே இறங்கி, நான் ஒன்றும் வீக்கான ஆள் கிடையாது, நீ சண்டை போட்ட ஆளும் வீக்கான ஆள் கிடையாது, அவனை பற்றி உனக்கு சொல்லணும்னா இந்த இடத்துக்கு இப்ப அவன்டா போனதா இருக்கான், அவனுக்கு கீழே தான் நான் இருக்கேன், அதே மாதிரிதான் நீ இருக்க போற, உனக்கு எதுவுமே தெரியாது, சாதாரண டெவிலா இருக்கிறதுனால உன்னால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உன்னால தெரிஞ்சுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோ அவளுக்கு போட்ட கட்டுகள்லாம் அப்படியே கிளிக்க பாக்குறா, ஆனா அவள முடியல. அப்ப டிராகன் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம், நீ பண்ண நினைக்கிறது முட்டாள்தனம், உன்னால இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாது, என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இப்ப நீ இருக்க. அப்ப நம்ம ஹீரோயினோ அவன் கிட்ட எதுக்கு நீ வேலை பார்த்துட்டு இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பத்தி கேட்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம டிராகன் என்ன சொல்றான்னா, அவனை பத்தி நீ சாதாரணமா என்ன போடாத, ஃபியூச்சர்ல அவன் டீமன் எம்பையரா மாற போறா, அதனால நான் இப்ப அவன் கீழே இருக்க நினைச்சு நான் உனக்கு கவலைப்படுறேன். அதை கேட்ட நம்ம ஹீரோயின், அவள் சாதாரண பிஸ்கட் இருக்க, அவனுக்காக எந்த அளவுக்கு நீ பண்ணிட்டு இருக்கிய, அவளோட பவரை யூஸ் பண்ணி இவனை பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவ பவரை யூஸ் பண்ணி டீமன் பவரை யூஸ் பண்ணி அப்படியே டிராகனை வசியப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவ என்ன சொல்றா, டீமன் எம்பையர் அவர்லாம் எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா, சரி உன்னோட மாஸ்டர் என்ன கூட்டு போ, அதே சமயத்துல இந்த டிராகன் பிக்சரை என்னோட கண்ட்ரோல்குள்ள நீ கொண்டு வா, என்னோட பவர் இல்லாட்டி அதிகப்படுத்துங்கிற மாதிரி டிராகனுக்கு ஒரு கட்டில விடுறா. அதை கேட்டாலும் டிராகன் என்னையவா கட்டுப்படுத்த ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அந்த கயிறை இன்னும் இருக்காம ட்ரை பண்ணிடுறா. அப்ப நம்ம டிராகன் சொல்றா, நம்ம பவரை வச்சுட்டு நீ என்னையே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கியா, நீ யாருன்னு நினைச்ச, இந்த இடத்துக்கு ஓனர் நீ கிடையாது, இந்த இடத்துக்கு நான்டா ஓனர், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்த்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு சோல் ஸ்பாயிலர் ஸ்பெல்லுங்கிற மாதிரி ஒரு ஸ்பெல் இவன் மேல சொல்றா. அது இவன் மேல பட்டதுக்கு அப்புறம் இவன் உடம்புல ஏதோ ஒரு விஷயம் தெரியுது. அதை பார்த்ததுக்கு இப்ப என்ன பண்ண நீ சொல்லுங்கிற மாதிரி கேட்கும்போது டிராகன் என்ன சொல்றேன்னா, உன்னோட ஸ்பெல்ல லாக் பண்ணிருக்க, இதனால உன்னால எந்த ஒரு தப்பான காரியத்தையும் எங்களுக்கு இதுதான் பண்ண முடியாது, அதுவும் இல்லாம ஃபியூச்சர்ல உன்னால எந்த ஒரு கல்டிவேஷன் மட்டும் நீ பண்ண முடியாது, நீங்க என் கட்டுப்பாட்டுல மட்டும் தான் உன்னால இருக்க முடியுங்கிற மாதிரி டிராகன் அப்படியே ஒரு ஹீரோனை மட்டும் மறுத்திட்டு இருக்கா. இதுக்காக எனக்கு ஃபியூச்சர்ல நன்றி சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அவ கட்டி போட்டு நல்லா கட்டலாம் அவுட் விட்டுறா. நல்ல வேலைக்கார மாதிரி நம்ம ஹீரோ கூட இது அவங்க கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்க, அவ என்ன சொன்னாலும் இனிமே நீ கேட்டுதான் ஆகணும்,
இதுக்காக நீ கண்டிப்பா உன் ஃபியூச்சர்ல ரொம்பவே சந்தோஷமா இருப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டதுக்கப்ப இவன் என்ன வேலைக்காரனா இருக்க சொல்றாங்களாங்கிற மாதிரி ஹீரோயின் கடுப்பாயிட்டு இருக்கா அந்த இடத்துல. எனக்கு ஏதாவது தேங்க்ஸ் சொல்லுன்னு நினைச்சேன்னா அப்புறமா சொல்லு, இப்ப கூட சொல்ல வேணாங்கிற மாதிரி சொல்லி நம்ம டிராகன் கலாச்சிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நடக்க போது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் EJ வாய்ஸ் ஓவர்.